வீர தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். விடியாத ஆட்சி முடிவுறும் தருவாயில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் களத்திலே தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்ட கோரிக்கைகளை எதுவுமே செய்யவில்லை என்று இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. அது மட்டுமா, தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து சென்னை தலைநகரிலே 100 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊதிய உயர்வு, தொகுப்பூதியத்தை நிரந்தரமாக்கணும், தங்களுடைய பணிகளை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் செவிலியர்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்கு பார்த்தாலும் தமிழகத்திலே இன்றைக்கு போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டமும் உச்சத்தை அடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில்தான் விடியாத ஆட்சியாளர்கள் 4½ ஆண்டு காலத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பல்வேறு அரசு பணியிலே இருப்பவர்களுக்கும் தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வித செயலும் ஈடுபடாமல் இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது என்று சால்ஜாப்புக்காக மடைமாற்றம் செய்வதற்காக இவர்களை திருப்திப்படுத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளிலே பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையிலே ஏமாற்ற பார்க்கிறார்.